இங்கே இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஒரு இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா நிறைய மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா மிங்கிள் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீமியர் லீகோட கான்செப்ட் எப்படின்னா புதுசாக ஒரு டீம் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து வேற வேற டீம்ல மிங்கிள் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஸ்ட் அவுட் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டியோட ஃபெசிலிட்டிஸோட நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஈவன் ஒரு 2 hour 1 hour டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன ஆயிடுச்சு, நிறைய அகாடமிஸ் வந்துச்சு அப்படின்னாலும் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களோட டிசிப்ளின், அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. கிரிக்கெட் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், லைஃபுக்கானது நிறைய கற்றுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசிப்ளின்னு, உங்களோட பாடி, உங்களோட மென்டல் ஹெல்த்து நிறைய வந்து ஆஸ் எ கிரிக்கெட்டராக நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு 5 for எடுக்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட ஓவரில் ஒரு 4 hours ஒரு 50 runs போடலாம். நிறைய மென்டல் ஹெல்த்ஸ் வந்து நீங்கள் தாண்டி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக கிரிக்கெட் ஆடுற பசங்களை விட மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட் ஆடுற பசங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து எப்பயுமே பெட்டராக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாரும் இங்கே இருக்கீங்க, நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி ஆடும்போது உங்களோட கேமும் டெவலப் ஆகும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ண மனோகரனாகும் என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னோட நல்ல ஃப்ரெண்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years அவர் சொன்னது எல்லாமே உண்மையான விஷயம். இப்பயும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இடையில ஒரு 3 years வந்து நாங்கள் 2 பேரும் கான்டாக்ட்ல இல்லை. மறுபடியும் மேட்சஸ் ஆடுறத இப்போ பார்த்துட்டு அவர் நம்பர் ஆக்சுவலி அங்கே வெளியில இருந்த நம்பர் மட்டும் தான் எங்களுக்கு இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் தான் கான்டாக்ட் பண்ணிப்போம். அப்புறம் அவரே கான்டாக்ட் பண்ணாரு, இந்த மாதிரி எப்படி இருக்க போய் நீ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படின்னா அந்த ஒரு 8 years முன்னாடி நான் எப்படி ஸோ ஸ்டில் ஒரு 8 years முன்னாடி வந்து எப்படி மனோகரனா கூட அந்த கம்யூனிகேஷனு பேசுகிற விஷயம் இருந்ததோ இப்பயும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் முன்னாடி வந்த மாதிரி இருந்ததில்லை. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ஆஸ் அ கிரிக்கெட்டராக டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறதுனால நான் சொல்கிறேன், நானும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய டோர்னமெண்ட் ஆடி அங்கேருந்து பெட்டராக பண்ணி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஃபியூச்சர் இதில் நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. எது வந்து ரைட் வேன்னு கற்றுக்குங்க. பயோமெக்கானிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. பயோமெக்கானிக்ஸ் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பயோமெக்கானிக்ஸ் பற்றி ஒரு புரிதல் வந்து இங்கே இருக்கிற கோச்சுக்கே வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு என்னோட ஃபீலு. ஸோ இங்கே இருக்கிற கோச்சஸும் இங்கே இருக்கிற பிளேயர்ஸும் ஃபர்ஸ்ட் பயோமெக்கானிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரிக்கெட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிடையாது. உங்களோட பாடி எப்படி மெக்கானிசம் பண்ணுது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட கிரிக்கெட் வந்து பெட்டராகும். ஓவர் இயர்ஸ் இவ்வளோ நாள் கிரிக்கெட் ஆனதுக்கப்புறம் எனக்கு சரியான சில விஷயம் வந்து கோச்சிங் செய்யாமல் இப்போ ஒரு ரீசன்ட் 6 months முன்னாடி வந்து எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் அது வந்து பயங்கரமான ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் கொடுக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் இப்போ இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அதை கற்றுக்கிட்டு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு 10 matches ஆடுறீங்கன்னா ஒரு 6 matches 7 matches நீங்கள் நினைச்சதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்ரி மேட்சஸ் வந்து சில மேட்சஸ் வந்து பேட் பால்ஸ் வந்து உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும், சில மேட்ச் வந்து குட் பால்ஸ் வந்து ரன் போகும். ஆனால் பட் ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலராக இல்லை ஒரு ஸ்பின்னராக ஒரு பவுலராக நீங்கள் நினைச்சது அந்த இடத்துல ஒழுகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி அதோட பாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சில மேட்சஸில் ஒரு 24 balls போடுறீங்க அப்படின்னா 24 balls நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரு இடத்துல போடலாம். அதுக்கு உங்களோட பாடி உங்களோட மைண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதுமானது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டோம் இங்கேயும் நீங்கள் இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். மனோகரனா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஈவன் எனக்கு கூட நிறைய இடத்துல வந்து இது தெரியாமல் போச்சு. அந்த லெவல் போனதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நீங்கள் இப்போ இருந்தே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கிருந்து ஒரு நிறைய பேர் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கிரிக்கெட் நம்ம நினைக்காத இடத்துக்கு போக முடியும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி இடையில ஒரு
கேப் ஆச்சுன்னா புவி வந்து நான் பார்த்த மாதிரி இல்லை. நான் எப்படி பார்க்குறப்ப ஒரு 8 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தான்னா, எப்படி சொல்றது, நம்ம ஆதி மாதிரி தான் இருந்தாங்க எனக்கு ஆல்மோஸ்ட். ரொம்ப அவ்வளோ நல்ல மியூசிக் இல்லை, இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ அப்புறம் டிபிஎல் விளையாடுறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் ஒரு நாள் டிபிஎல் பார்க்கலாம், நம்ம டிவி பார்க்கும்போது புவனேஸ்வரன் பவுலர் போடுறாங்க. பட் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாருக்கு தெரியல. எனக்கு புவனேஸ்வரன் ஃபுல் நேம் தெரியும். நான் புவிக்கு வந்து பழக்கமா இல்லை, அவன் தான் நல்ல வேற ஆளான்னு தெரியும் சொல்லிட்டு தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் புவிக்கு. புவி நீ தான் கேட்டப்ப நான் தானே டிபிஎல் ஆடிட்டு பாரு தான் எனக்கு தெரிய வந்தது, புவி தான் விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்கலி எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு பார்க்க முடியுது. ஸோ தட்ஸ் ஹார்ட் ஒர்க். நான் எல்லாருமே சொல்கிறேன், நம்ம பிளேஸோட தான் நிறைய ரன்னிங் போங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்க, பிசிக்கல் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயங்கள் டெய்லி கம்பல்சரி பண்ணுங்கன்னு சொல்லி அகாடமி நாங்கள் வச்சிருக்கோம். பட் அதை கூட யாரும் பண்ணுறதில்ல. ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். புவி சொன்ன மாதிரி 24 பாயிண்ட்ஸ் போடுறோம்னா ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நம்ம உமன்ஸ் டீம் 16 போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பர்சனலாக ரிஷிகிட்டையும் வினோதத்தையும் மாறிட்டு ஒரே விஷயம் ஞாபகம் ரிஷி ஸ்பாட் பவுலிங். நம்ம பசங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆனாலும் ஃபாஸ்ட் பவுலர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இனிமேல் வேரியேஷன்ஸ் அதெல்லாம் என்னன்னா ரிஷி நம்ம வந்து ஸ்பாட் பவுலிங் ஃபோன் வச்சுட்டு ஒரு ஸ்பாட்டில் அவனால கண்டினியூஸாக 10 பால் போட முடிஞ்சான்னு பாருங்க. ஈவன் லாஸ்ட் வீக்கோட ஜூனியர்ஸ் எல்லாருமே ஸ்பாட் பவுலிங் போட்டாங்க, ஞாபகம் எல்லாத்துலையுமே. ஸோ ஸ்பாட் பவுலிங் தான் இப்போ மெயின் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பவுலர்ஸ். ஸோ அவனுக்கு அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவன் நினைச்ச இடத்துல பால் போட முடியும். ஸோ ரைட்லேயே புவி சைடு, ஏன்னா அவங்க சொல்லும் போது இன்னும் புரிஞ்சுப்பீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னோட கருத்து. ஸோ தேங்க்ஸ் புவி ஃபார் த இன்ஃபர்மேஷன்.